இன்னைக்கு குழந்தைங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வன்முறைகளான பாலியல் வன்கொடுமைகளுக்கு நம்ம யார்கிட்ட போய் நியாயத்தை கேட்க முடியும்? அது மட்டும் இல்ல, ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வெறும் வார்த்தையா மட்டும்தாங்க இருக்கு. இன்னைக்கு இந்தியால மட்டும் இல்ல, உலக நாடு முழுவதும். இப்படி இருக்கும்போது குழந்தைங்களை நம்ம எப்படி பாதுகாக்கலாம், குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய வன்புணர்வுகள்ல இருந்து அவங்களை எப்படி நம்ம சேஃப்டியா வச்சுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுவதும் பாருங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இந்த யூஸ்ஃபுல் மெசேஜஸை ஷேர் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறது டைரக்டாவும் நடக்குது, இன்டைரக்டாவும் நடக்குது. நார்மலா பாத்தீங்கன்னா வீடுகள்ல ஆரம்பிச்சு பள்ளிகள், கல்லூரிகள், பப்ளிக் பிளேசஸான ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், இப்படி எல்லா இடத்துலயுமே பாலியல் வன்புணர்வுகள் தினந்தோறும் இல்லைங்க, நிமிடந்தோறும் நடந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, மறைமுகமா சில விஷயங்களும் குழந்தைகளை தாக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதா அதிர்ச்சி பூர்வமான தகவல். குழந்தைங்களை எப்படி பாதுகாக்கிறது? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல கண்டிப்பா நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கூட இத பத்தி பேசணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். குழந்தைங்களுக்கு அவங்க மனசுல கொஞ்சம் ஒரு நெகட்டிவிட்டி ஏற்பட்டாலும் அதை நம்ம தவிர்க்க முடியாத ஒரு சூழல்ல நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அதனால சின்ன குழந்தைங்களுக்கு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, சேஃப் அண்ட் அன்சேஃப் டச்சுக்கான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பக்குவமா உட்கார்ந்து சொல்லி கொடுக்க வேண்டியது பேரண்ட்ஸ் ஆகிய நாம தான். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு மறைமுகமா நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளை பத்தி கேட்டா நீங்க கண்டிப்பா ஷாக் ஆயிருவீங்க. அதாவது குழந்தைங்க விளையாடக்கூடிய சில கேம்ஸ் வழியா குழந்தைகள் தாக்கப்படுறாங்க அப்படிங்கறதுதான் உண்மையான விஷயம். இதற்கு சைல்டு க்ரூமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிறு குழந்தைங்க, அதாவது 10 பருவத்தை அடையாத சிறு குழந்தைங்களை தாக்கக்கூடியவங்களை பீடோபீலியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். 12 வயசுக்கு கீழே, 14 வயசுக்கு கீழே, 5 வயசு, 6 வயசு, 7 வயசு குழந்தைங்களை தாக்குறவங்களுக்கு தான் நம்ம பீடோபீலியான்னு சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு பேச்சு பொருளா இந்த விஷயம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சோ என்னென்ன கேம்ஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுது, அது எப்படி நம்ம தடுக்கலாங்கிறத பத்தி டீட்டெயிலா சொல்றேன், கேட்டுக்கோங்க. காமனா குழந்தைங்க விளையாடக்கூடிய சில கேம்ஸ் தான் ரோப்ளாக்ஸ், ஃப்ரீ ஃபயர், அமாங் அஸ், மைன்கிராஃப்ட், ஃபோர்ட்நைட். இந்த கேம்ஸ்ல எல்லாத்திலயுமே குழந்தைங்க கேம்ஸ் தான் விளையாடுறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதை தாண்டி சில சேட்டிங் விஷயங்களும் இதுல ஏற்படுறதாங்க உண்மையான விஷயம். குழந்தைங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள் இந்த கேம்ஸ்ல மெசேஜஸ் அனுப்புறாங்க. இது ஒரு நட்புல ஆரம்பிச்சு போக போக தவறான ஒரு பாதையில நம்ம குழந்தைங்க போயிட்டு இருக்காங்கறதா உண்மை. இது கோவிடுக்கு அப்புறம் தான் அதிகமா ஏற்படுறதா பல ஆய்வுகள் சொல்லுது. ஒரு குழந்தை இந்த மாதிரி ஒரு விஷயத்துல எஃபெக்ட் ஆகுறாங்க, இல்ல பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் ஆகிய நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? உங்க குழந்தை நார்மலா உங்க கூடயே உட்காந்து போன்ல விளையாண்டுட்டு எந்திரிச்சு போய் அதோட ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா எப்போ உங்களுடைய குழந்தை ஒரு கதவை அடைச்சு உள்ள இருந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்களோ, ஸ்கூலுக்கு போறதுக்கும் டியூஷனுக்கு போறதுக்கும் அவங்க சோம்பேறித்தனத்தை காட்டுறாங்களோ, குழந்தைங்களோட மார்க் ரொம்பவே பின்தங்கி போகுதோ, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சு குழந்தைங்க உங்களை விட்டு தனியா போற மாதிரி உங்களுக்கு தோணுதோ, ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையான மாதிரி நம்ம மொபைல் போனுக்கு குழந்தைகள் அடிமையாகிற மாதிரி நீங்க உணர்ந்தாலோ கண்டிப்பா உங்க குழந்தை தவறான ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? முதல்ல குழந்தைங்களுக்கு சில விஷயத்த சொல்லி கொடுக்கணும். சேஃப் டச், அன்சேஃப் டச் எப்படி சொல்லி நம்ம பொது இடங்கள்ல இருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள்ல இருந்து காப்பாத்துறோமோ, அதே மாதிரி கேம்ஸ்ல வரக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள்ல இருந்து காப்பாத்துறதுக்கு அவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கலாம். நான் சொன்ன கேம்ஸ் ஆன இந்த ரோப்ளாக்ஸ் மாதிரியான கேம்ஸ் விளையாடும் போது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மெசேஜஸ் அனுப்புனா எக்காரணத்தினாலையும் அதை அட்டன் பண்ணக்கூடாதுங்கிறத முன்கூட்டி சொல்லிருங்க. அதே மாதிரி குழந்தைங்க ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிட்டாங்கன்னா அவங்கள பக்குவமா சைபர் கிரைம்ல ரிப்போர்ட் பண்ணி அதற்கான தீர்வை நீங்க கண்டுபிடிங்க. இதை விட்டுட்டு மொத்தத்துல நீங்க குழந்தைங்களை திட்டவோ இல்ல மொத்தத்துல மொபைல் போனை கட் பண்ணவோ போனா அது மிகப்பெரிய சிக்கலுக்கு போய் சேரும் அப்படிங்கறதுதான் உண்மையான விஷயம். சோ குழந்தைங்களை ரொம்ப சேஃப்டியா வச்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்ம குழந்தைங்களை பாதுகாக்க வேண்டியது பெற்றோராகிய நம்ம மட்டும்தான் அப்படிங்கறத உணர்ந்து இந்த விஷயத்தை நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது மாதிரியான தகவலுக்கு டாக் ஆஃப் த டவுன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.